ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா கிழங்கா மீன் குழம்பு செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றியாச்சு. இதில் ஒரு 4 கரண்டி எண்ணெய் ஊற்றிருக்கோம். இப்போ தாளிப்புக்கு கொஞ்சம் கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் வெந்தயம். கடுகு பொரிஞ்ச உடனே கருவேப்பிலை, பூண்டு போட்டுக்குங்க. பூண்டு போட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து பூண்டு பொரிஞ்சதும் வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா கொஞ்சம் வதங்கணும். கொஞ்சம் வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு, நல்லா வெங்காயத்தை வதக்கிங்க. இந்த மீனில் நடு முள் மட்டும்தான் இருக்கும். குழந்தைங்களுக்கு நம்ம தாராளமாக கொடுக்கலாம். சில மீனில் முள்ளுங்க நிறைய இருக்கும். ஸோ இது நம்ம பாப்பாவுக்கு கொடுக்கறதுக்கு ஈஸியாக இருக்கும், நல்லாயிருக்கும். இப்போ மீனும் பாருங்கள், வறுக்கிறதுக்கும் மசாலா போட்டு வச்சுருக்கோம். இதில் மஞ்சள்தூள் போட்டிருக்கோம், உப்பு, மிளகாத்தூள், கொஞ்சம் காஷ்மீரி மிளகாத்தூள் போட்டு சீரகத்தூள் போட்டு வச்சுருக்கோம் கரண்டி. இது கொஞ்ச நேரம் ஊற்ற பிறகு இதை வறுக்கிறோம். இது வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது தக்காளி ஒரு 4 தக்காளி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டாச்சு. இப்போது நல்லா வதங்கிட்டு இப்போது இதில் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. 6 கரண்டி, சின்ன ஸ்பூன் தான் இது. இந்த ஸ்பூன் பாருங்கள், இந்த மாதிரி ஸ்பூனில் ஒரு 6 கரண்டி நாங்கள் போட்டிருக்கோம். உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. எங்கள் வீட்டில் காரம் லிமிட்டாக தான் சாப்பிடுவோம். நல்லா பெரட்டி விட்டு அது எண்ணெய் பிரிஞ்சு வரும். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். இங்கே பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் விடுது. நல்லா நம்ம வதக்கி விடணும். இங்கே பாருங்கள், எண்ணெய் விடுதா? புளி கரைச்சி எவ்வளோ உப்பு வேணுமோ அது டேஸ்ட் பார்த்துட்டு நம்ம போட்டுக்கலாம். புளிப்பு, காரம் எல்லாமே இப்போது இந்த ஸ்டேஜில் டேஸ்ட் பார்த்துக்கலாம். நம்ம இது நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வர்ற டைமில் நம்ம மீன் போடலாம். புளி ஊற்றியாச்சு. அது பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள். இப்போது நம்ம சிம் பண்ணிவிட்டு நம்ம மீனை போடலாம். இப்போது நம்ம மீன் போட்டுக்கலாம். மீன் போட்டு ஒரு 10 நிமிஷம், ஆனால் சிம்மிலே இருக்கணும். அப்போ தான் நல்லா வெந்து வரும். அப்போ தான் அதிகம் வச்சுட்டோம்னா. எங்கள் அம்மா தான் மீன் குழம்பு செய்கிறாங்க. குழம்பு ரெடி ஆயிடுச்சு. மீன் குழம்பு ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.